Pondicherry, Karaikal, Yano and Mahe எல்லாருக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் 2 பாசிட்டிவ் கேஸ் இருக்குது. 1 காரைக்காலில் 1 பாசிட்டிவ் கேஸ் இருக்குது. பாசிட்டிவ் கேஸில் பாண்டிச்சேரியில் இருக்க பாசிட்டிவ் கேஸில் ஒரு 5th டே ஒரு கேஸு, ஒரு கேஸுக்கு 4th டே. காரைக்கால் இஸ் a 3rd டே. ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் 8th டே நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த டெஸ்ட்டில் இது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே 9th டே கூட டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த 9th டே நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா இது அந்த ஆள்னி நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டல் నుంచి டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் இஸ் a residents of பாண்டிச்சேரி 9 மெம்பர்ஸ் வந்தாச்சு. 7 மெம்பர்ஸ் இஸ் 2 தடவை நெகட்டிவ் ஆகிட்டு வீட்டுக்கு அனுப்பியாச்சு. மாஹேல 2 பேருக்கு வந்தாச்சு. 2 பேர் ஃபைனலி நெகட்டிவ் வந்தாச்சு, வீட்டுக்கு அனுப்பியாச்சு. டோட்டலி இஸ் 12 கேசஸில் 9 மெம்பர்ஸு வீட்டுக்கு போயிடுச்சு. இங்கே 3 மெம்பர்ஸ் மட்டும் பாண்டிச்சேரியில் 2 அண்ட் காரைக்காலில் 1 மட்டும் இருக்கார். அதே மாதிரி சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 4486 பீப்புள். அதில் ஆல்ரெடி ரிப்போர்ட் வந்தது 4416. இங்கே ரிப்போர்ட் பெண்டிங் இருக்குது only 53. இப்போது எஸ்டர்டே த பிரைம் மினிஸ்டர் இஸ் 5.5 hours எல்லா சீஃப் மினிஸ்டர் பேசிட்டாரு. அதில் நானும் கூட நம்ம சிஎம் பேசின டைமு அந்த 5.5 hours கூட நானும் ஹெல்த் செக்ரட்டரி, டைரக்டரு, சீஃப் செக்ரட்டரி எல்லோரும் சிஎம் பக்கத்துலன்னு இருக்க. சிஎம் எல்லா பாயிண்ட்ஸு பாண்டிச்சேரிக்கு என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன பெண்டிங் இருக்குது, இது 17th அப்புறம் எந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் தேவை இருக்குது, ஒன்ஸு ரிலாக்ஸேஷன் கொடுத்த கூட மக்களுக்கு இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கோ மக்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சிஎம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கூட இம்மிடியேட்டாக நைட்டே சிஎம் ரிட்டனாக கூட திருப்பி அனுப்பிட்டார். இதுக்கப்புறம் இப்போது 17th கண்டிப்பாக அந்த பிரைம் மினிஸ்டர் பேசுகிறது எல்லாம் பார்த்துச்சுன்னா 17th அப்புறம் கூட லாக் அவுட் இருக்கும். కానీ சம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷனும் என்னென்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டது 18th ஆர்டர்ஸ் மாதிரி வரும்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்னாடியே சிஎம் நைட்டே ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டார். இந்த பிரைம் மினிஸ்டர் பேசின பாடி லாங்குவேஜோ பிரைம் மினிஸ்டர் பேசினது பாயிண்ட்ஸ் பற்றி அதுக்கு கலெக்டருக்கு ஹெல்த் செக்ரட்டரி எல்லாருக்கும் சிஎஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் நைட்டே சிஎம் ஆல்ரெடி சொல்லிட்டார். அதில் என்னென்ன எந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்னது தயார் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நைட்டு அந்த மீட்டிங் முடிச்சக்கப்புறம் சிஎம் சொன்னார். இன்றைக்கி டேட் இஸ் 12th டே. இது அனதர் 5 days இருக்குது. இந்த 5 days கூட நம்ம முன்னாடி எந்த மாதிரி மக்கள் பாண்டிச்சேரி மக்கள் நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாரோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் எஸ்டர்டே ஒரே நாளில் தமிழ்நாட்டில் 636 கேசஸ் வந்தாச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. பாண்டிச்சேரி பரவாயில்ல 2 கேஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினச்சக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் என்டையர் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எல்லோரும் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதுக்காக இந்த ஸ்டேஜ் இருக்குது. இது ஏதோ நமக்கு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி பாண்டிச்சேரி மக்களை யாரும் கூட அந்த மாதிரி நினச்சக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கி த வேர்ல்டு நர்ஸ் டே. எல்லாருக்கும் நர்சஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரிஜினலி இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். కానీ இந்த இயர் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். The number of cases in Puducherry, as Honorable Minister said, is only 3. That is a heartening sign. But we have to be very careful given the fact that we are
covered and are all our neighboring districts in Tamil Nadu, in Andhra Pradesh, in Kerala are all mostly red. That is a big challenge for us. Given this background, I have been requesting people to download the Arogya Setu app in large numbers. Our health officials, when they visit the patients during door-to-door screening, they have been impressing upon people to download the app in large numbers. This helps us in doing the contact tracing. The better the contact tracing, the more better and safer Puducherry would be. We will be able to keep the infection out of Puducherry in this manner. I would request again people to download this app in large numbers so that our contact tracing is strengthened further and we can keep the people of Puducherry safe. Thank you. கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து 5 நாட்களாக ஒரு நபரும் 4 நாட்களாக ஒரு நபரும் ஆக மொத்தம் 2 வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்காலில் ஒரு நபர் வந்து கடந்த 3 நாட்களாக கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய சம்பந்தப்பட்ட அவருடைய தொடர்புடையவர்களை வந்து எல்லாரும் வந்து லிஸ்ட் பண்ணி நம்ம அதை டெஸ்ட் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இப்போது வந்து நேற்று நடந்த பிரதம மந்திரியின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நமது முதல்வர் அவர்கள் நம்முடைய புதுவை நிலைமையையும் அதில் உள்ள சில பிரச்சனைகளையும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இப்போது வந்து அதற்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி அவங்களுக்கெல்லாம் வந்து தகுந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். நம்ம இப்போது எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி மீண்டும் வந்து ஒரு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மீட்டிங் நடக்க உள்ளது. இப்போது இன்றைக்கு வந்து உலக செவிலியர் தினத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தன்னலமற்ற உன்னதமான சேவை செய்யும் செவிலியர்களுக்கு, எங்கள் துறையை சார்ந்தவர்களுக்கும் மற்ற மாநிலங்களில் உள்ளவர்களுக்கும் எங்கள் சுகாதாரத்துறை சார்பாகவும் அமைச்சர் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எல்லோரும் வந்து இந்த ஆரோக்கிய செட்டு என்ற ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இதை பற்றி ஒரு சுற்றறிக்கையை வந்து எங்களுடைய மருத்துவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவரை சந்திக்கும் முன்பு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உள்ள, ஆண்ட்ராய்டு ஃபோன் உள்ள எல்லோரும் இந்த ஆரோக்கிய சேற்று செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். மேலும் இன்று முதல் ஒவ்வொரு மருத்துவரும் தன்னால் செயலிறக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் என்ற தகவலை எங்களுக்கு அளிக்கும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தினசரி இத்தனை நபர்கள் வந்து இந்த செயலியை பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தினசரி வழங்குவோம். எங்களுடைய லட்சியம் என்னவென்றால் புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த ஆரோக்கிய செட்டு செயலியை பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதனுடைய பயன்களை நம்ம எல்லாருக்கும் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். இது வந்து இதனால் வந்து என்ன பயன்கள் ஏற்படும், அவர் வந்து பாதிக்கப்பட்டுள்ளாரா, இல்லை பாதிக்கப்பட்ட நபர் வந்து அருகில் வந்து வருகிறாரா, இல்லை அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் யாரிடம் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகிய அனைத்தும் வந்து இந்த செயலின் மூலம் நாம் வந்து கண்டுபிடிக்கலாம் என்று நாம் கூறியிருக்கிறோம். ஆகையால் தயவுசெய்து அதை அனைவரும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். எங்கள் மருத்துவர்களையும் இதை எல்லோருக்கும் வந்து இதை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறி விடைபெறுவோம். நன்றி.